ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. வெல்கம் டு ரமணீஸ் ஹிந்தி. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரவீன் உத்ராத் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பிளைன் கொடுக்க போகிறேன். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, பிரவீன் உத்ராத் லெசன்ஸ்க்கும் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பிரவீன் உத்ராத் படிக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிரவீன் உத்ராத் படிக்கிறாங்க, அவங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா, நிறைய பேர் ஜி கிட்ட படிச்சுட்டு இருப்பீங்க, பட் இருந்தாலும் வந்து ஒரு அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த பிரவீன் உத்ராத்தில் நம்ம பார்க்க போகிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா த்ரிப்பதகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த்ரிப்பதகா அப்படின்றது வந்து உங்களுக்கு தேர்ட் பேப்பரில் வரும். இந்த பார்ட் தேர்ட் பேப்பரில் ஃபர்ஸ்ட் ரோமனில் வந்து இது கேட்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 6 கொஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து 2 கொஷின்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணால் போதும், ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு த்ரிப்பதகா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் டாபிக் ரைட்டிங் தாங்க. ஸோ நம்ம வந்து டாபிக் ரைட்டிங் அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் மதியமாக எக்ஸாம்லேருந்தே பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தர் எழுதுனது ஒரு நிறைய டாபிக்ஸை வந்து இங்கே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஜென்ரல் டாபிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி லிட்ரேச்சர் பற்றின டாபிக்ஸ், ஓகேங்களா? ஸோ ஹிந்தி லிட்ரேச்சர் பற்றி ஒவ்வொரு போயட்ஸ் ஒரு ஆத்தர் எழுதின விஷயங்களை வந்து நமக்கு இங்கே வந்து எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், குலாப் ராய் அப்படின்ற ஆத்தர், ஓகேங்களா? ஸோ அவர் எழுதின நிறைய டாபிக்ஸ் வந்து, அதாவது டோட்டலாக 9 டாபிக்ஸ், அவரோடது 9 டாபிக்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஹிந்தி கவிதாமே, ராஷ்ட்ரிய விசாரதாரா, ஹிந்தி காவியமே, பிரகிருதி சித்ரன் அப்படின்னு சொல்லிட்டு 9 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஹசாரி பிரசாத் விவேதி அப்படின்ற ஆத்தர் எழுதின 2 டாபிக் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஆத்தருடைய டாபிக்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம், அதாவது ஆகஸ்ட் 2021 எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் போர்ஷன்ஸ் அப்படின்றத வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்மளால் படிக்கணும் அப்படின்னா கஷ்டம். நீங்கள் மோர் ஆர்லெஸ் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வரைக்கும் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி வந்து ரிவைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 டாபிக், அதாவது 1லேருந்து 5 வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய டாபிக் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் இருந்து 2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான நிறைய சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை, வரலனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ரிப்பீட்டட் கொஷின்ஸ், ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாமுடைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் பேப்பர் இருந்தால் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செகண்ட் டாபிக். இதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து கைடு தான் வந்து ரெஃபர் பண்ணுவீங்க, கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கைடை வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ எந்த கைடை ரெஃபர் பண்ணாலும் ஓகே, பட் நீங்கள் அதை படித்தா கூட ஓகே. நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறது புக்கில் இருக்கக்கூடிய எஸ்ஏ, புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த விஷயங்கள் தான் எல்லா கைட்லேயும் வந்து கொஞ்சம் பாயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணி ஷார்ட்டாகவோ இல்லை இதை விட அதிகமாகவோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஸோ மீனிங் தெரிஞ்சால் நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் கைடை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ செகண்ட் டாப்பிக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்ரன். ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்ரன். ஹிந்தி காவியத்தில் இயற்கை வர்ணிப்பு, ஓகேங்களா? ஸோ இயற்கை வர்ணனை. ஸோ ஹிந்தி இலக்கியத்தில், ஹிந்தி லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு அதில் வந்து நேச்சரை பற்றி வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எழுதுறதுக்கு முன்னாடி, இது வந்து டாபிக் ரைட்டிங் அப்படின்றதுனால எழுதுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ரூப்ரேகா அப்படின்றத வந்து ரைட் பண்ணணும். ஸோ கீழே பாருங்கள், ரூப்ரேகா அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கொடுக்கக்கூடிய சைட் ஹெட்டிங்ஸ் என்னென்னவோ அதை ஃபர்ஸ்ட்லேயே வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் ஸ்கூல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் வந்து எஸ்ஏ ரைட்டிங் எழுதும்போது நீங்கள் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் கொடுக்குறோமோ அதை நம்ம வந்து லைனாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். என்னென்ன சைட் டாபிக்ஸ் கொடுக்குறோமோ அதோடைய நேமை வந்து அங்கே கொடுத்துடணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூப்ரேகாவில் என்னென்ன சைட் ஹெட்டிங்ஸ் பாருங்கள், ஐஃபன் போட்டு கொடுத்துருக்காங்க. பூமிகா, प्रकृति के दो रूप, हिंदी साहित्य के इतिहास के विभिन्न कालों में प्रकृति वर्णन,
உப்சம்ஹார். ஸோ இத்தனை டாபிக்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு சைடு ஹெட்டிங்காக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பூமிகா. பூமிகா அப்படின்னா इंट्रोडक्शन. सो इंट्रोडक्शन பாருங்கள். मनुष्य और प्रकृति के बीच में अटूट संबंध है. ஸோ மனுஷனுக்கும் இயற்கைக்கும் நடுவிலவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு கனெக்ஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அட்டூட் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம். சம்மந்த் அப்படின்னா ரிலேஷன்னா வந்து இந்த இடத்துல உறவு முறை கிடையாதுங்க, கனெக்ஷன். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங் கனெக்ஷன் வந்து இருக்குது. प्रकृति मनुष्य के सुख और दुख की भावनाओं को बताती है. ஸோ இயற்கை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுடைய சுக்க ஒரு சுகத்தையும் துக்கத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீலிங்ஸை, பாவனானா ஃபீலிங்ஸ் இல்லையா. ஸோ சந்தோஷம் மற்றும் துக்கத்துக்கான அந்த எமோஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும். பட்டாத்தி அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணும். इसलिए அதனால் சபி பாஷாவுக்கு இத்திஹாஸ்மே எல்லா லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரகிருதி வர்ணன்கா அப்படின்னா அலக் ஸ்தான் ரஹா, இயற்கையோடைய வர்ணனைக்குன்னு சொல்லிட்டு தனக்குன்னு ஒரு தனி இடம் வந்து இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மனுஷன்கிட்ட எப்போவுமே இருக்குன்றதுனால எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வர்ணிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தனி இடம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. वैसे ही அதே மாதிரி हिंदी साहित्य में भी हिंदी இலக்கியத்திலும் हम प्रकृति वर्णन देखते हैं. நம்ம வந்து இந்த இயற்கை வர்ணனையை பற்றி நமக்கு பார்க்க முடியும். अब हम हिंदी साहित्य के इतिहास में இப்போ நாம் ஹிந்தி இலக்கியத்தில் இருக்கக்கூடிய அந்த வரலாறு ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா பிரகிருதி சித்ரன் கே பாரே மீ விசார் கரேங்கே. ஸோ இயற்கை வர்ணிப்பு பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நேச்சரை பற்றி நம்மளுடைய ஹிந்தி லிட்ரேச்சரில் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் இந்த எஸ்ஸேல வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாரா பிரகிருதி கே தோ ரூப். ஸோ இயற்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வடிவங்கள் இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. प्रकृति अपने संपन्न प्रभाव से हमारे हर्ष और विषाद को दुगुना चौगुना कर देती है. அதாவது இயற்கை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வளத்தால் சம்பன்ன பிரபாவம் அப்படின்னா தன்னுடைய ப்ராஸ்பாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தன்னுடைய வளத்தால் நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துதோ இல்லை வந்து துக்கப்படுத்துதோ, நம்மளுடைய சந்தோஷத்தையோ இல்லை ஹர்ஷ்னா ஹாப்பினஸ், விஷாத் அப்படின்னா வந்து சாரோ. ஸோ நம்மளுடைய வருத்தத்தையோ இல்லை நம்ம சந்தோஷத்தையோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அது வந்து இன்க்ரீஸ் பண்ணும், இல்லை சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து குறைக்கும். ஓகேங்களா. அதுதான் துகுணா சௌகுணா கர்தேத்தியம், அதை வந்து நமக்கு வந்து பண்ணும். ஸோ நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அதிகரிக்கும், இல்லைன்னா வந்து அது வந்து குறைக்க வந்து யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. प्रकृति चित्रण के 2 रूप देखने को मिलते हैं. ஸோ இயற்கை வந்து வர்ணிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஸ்ட்ரக்சர் 2 ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலம்பன் ரூப் வ உதீபன் ரூப். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பன் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று உத்தீபன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப் பிரகிருதி மனுஷகி பாவனாவோ மீ. எப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வந்து மனுஷனுடைய எண்ணங்களில் தீவிரதா பிரதான் கர்த்தி ஹே. ஸோ தீவிரதானா அதோடைய தீவிரத்தை வந்து வெளிப்படுத்துதோ. அதாவது என்னென்னா எப்போ வந்து இயற்கை வந்து மனுஷனுடைய எண்ணத்தை தன்னுடைய தீவிரத்தை வந்து வெளிப்படுத்துதோ உசே பிரகிருதிகா உதீபன் ரூப் கஹா ஜாத்தா ஹை. அதுதான் வந்து இயற்கையுடைய உதீபன் ரூப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பிரகிருதிகா சுத்த ரூப் மே வர்ணன் கர்னா ஆலம்பன் ரூப் கஹா ஜாத்தா ஹை. ஸோ இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான வடிவில் வந்து பார்த்திங்கன்னா வர்ணிக்கும் போது அதை ஆலம்பன் ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அகெயின் சொல்கிறேன் பாருங்கள், உதீபன் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நேச்சரை வந்து டைரெக்டாக வர்ணிக்காமல் அது மனுஷனுடைய ஃபீலிங்ஸோடு வந்து கம்பேர் பண்ணி சொல்லுவோமோ அப்போ அது உதீபன் ரூப் சொல்லுவாங்க. டைரெக்டாக வந்து நேச்சரை வந்து வர்ணிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா ஆலம்பன் ரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். आचार्य शुक्ल जी प्रकृति के आलम्बन रूप को अधिक महत्व देते हैं. ஸோ ஆச்சாரிய சுக்லஜி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து ஆலம்பன் ரூப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காரு.
प्रकृति अपने नाना रूपों द्वारा गुरु का रूप लेकर उपदेश भी देती है. ஸோ இயற்கை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வெவ்வேறு விதமான வடிவங்கள் மூலமாக குரு அப்படின்ற ஒரு இடத்த படைஞ்சு, அதாவது குருன்றது என்ன ஒரு உயர்வான இடம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல இருந்து நமக்கு நிறைய உபதேஷ் அப்படின்னா நிறைய அட்வைஸும் வந்து உபதேசமும் வந்து கொடுத்துருக்கு. அதாவது வேறு வேறு ஃபார்மேட்டில் இருந்தாலும் மொத்தத்துக்கு ஓவராலாக பார்க்கும்போது அது ஒரு குருவாக இருந்து நமக்கு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய நமக்கு அட்வைஸ் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். हिंदी साहित्य के इतिहास के विभिन्न कालों में प्रकृति वर्णन. ஸோ ஹிந்தி இலக்கியத்துக்கான வரலாற்றில், ஸோ ஹிந்தி லிட்ரேச்சர் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா விபின்ன கால் அப்படின்னா வெவ்வேறு காலங்களில், ஸோ வேறு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பிரகிருதி வர்ணன் இந்த இயற்கையோடைய வர்ணிப்பு எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த பேரால வந்து சொல்ல போகிறோம். ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காலங்கள் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஹிந்தி லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காலங்கள் இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் பிரவீன் பூர்வாதிலே வந்து படிச்சிருப்பீங்க. வீர்காத்தா கால், பக்தி கால், ரீதி கால், ஆதுனிக் கால். ஸோ அதில் அந்த ஒவ்வொரு காலத்துலேயும் இந்த இயற்கை வர்ணிப்பு எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள். वीरगाथा काल में प्रकृति वर्णन नाम मात्र के लिए रहा. ஸோ வீர்காத்தா காலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை வர்ணனை அப்படின்றது ஜஸ்ட் ஒரு பேரளவுக்கு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த காலத்தில் அந்த வீர்காத்தா காலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இயற்கைக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரலை அப்படின்றது அது இங்கே அர்த்தம். சரிங்களா. नेक्स्ट பாருங்க. भक्ति काल में प्रकृति में परमात्मा का दर्शन पाया जाता है. அதுக்கு அடுத்தது வந்தது பார்த்திங்கன்னா பக்தி கால். ஸோ பக்தி காலில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வந்து பரமாத்மா கா தர்ஷன், ஸோ பரமாத்மானா கடவுளையே வந்து பார்க்குற மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ பக்தி காலில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே கடவுளை பார்க்குற மாதிரி வந்து அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருந்தாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. नेक्स्ट वन. भक्ति काल और रीति काल में प्रकृति पूर्वानुभूत सुखों की साक्षी बनकर स्मृति को सजीवता प्रदान करती है. ஸோ பக்தி காலையும் சரி அதுக்கு அடுத்தது வந்த ரீதி காலையும் சரி பிரகிருதி இயற்கையை வந்து பூர்வானுபூத் சுகம் எல்லா சுகங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியாக இருக்கிற மாதிரி காமிச்சு நமக்கு வந்து ஒரு லைவ்லியான ஒரு வாழ்க்கையை வந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அதாவது ஒரு லைவ்லினஸ் அவங்களுடைய அந்த புக்ஸ்லலாம் வந்து பார்க்கும்போது அந்த இயற்கையை பற்றி வர்ணிக்கிறத வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்து அதை பார்த்து ரசிக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் சஜீவிதா அப்படின்னா லைவ்லினஸ் அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு காலத்துலேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. नेक्स्ट पारा. आधुनिक काल में प्रकृति की ओर अधिक ध्यान दिया गया, भले ही द्विवेदी जी प्रकृति चित्रण की उपेक्षा करते रहे. ஸோ அதாவது ஆதுனிக் கால் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடர்ன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணாங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதில் பர்டிகுலராக சொல்லணுன்னா द्विवेदी வந்து பார்த்திங்கன்னா மகாவீர் பிரசாத் द्विवेदी வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரகிருதி சித்திரனுக்கு உபேக்ஷா கத்தே ரஹே, அவர் வந்து இயற்கை வளத்துக்கு வந்து எதிராக தான் இருந்தார். ஃபிர் பி இருந்தாலும் ராஷ்டிரகவி மைத்லீஸ்வரன் குப்தஜி ने प्रकृति वर्णन को अपने काव्यों में प्रधानता दी है. ஸோ தேசிய கவிஞரான மைத்லீஸ்வரன் குப்த் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை வர்ணிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காவியங்களில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ ப்ரையாரிட்டி பிரதானத்தான ப்ரையாரிட்டி வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. பஞ்சவட்டி கா ஏக் உதாரண் தேக்கியே. ஸோ பஞ்சவட்டியிலேருந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைத்லீஸ்வரன் வந்து அவரோட புக்ஸில் வந்து எழுதியிருந்தார் அப்படின்றதுக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். உங்களால் வந்து இதை பைஹெட் பண்ணி எழுத முடிஞ்சால் வந்து எழுதலாம். பட் எழுதினா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்போவுமே வந்து டாபிக் எஸ்ஏ ரைட்டிங் இந்த மாதிரியெல்லாம் எழுதும்போது ஒரு போயம் லைன்ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட்ஸ் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்ஸ் வந்து அதிகமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பஞ்சவட்டி வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, விஷாரத் உத்ராதில் வந்து படிச்சிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. चारू चंद्र की चंचल किरणें खेल रही है जल तल में,
स्वच्छ चांदनी बिछी हुई है अवनी और अंबर तल में। नेक्स्ट पारा, हिंदी साहित्य का छायावादी काव्य प्रकृति वर्णनों का भंडार रहा है. ஸோ ஹிந்தி இலக்கியத்துடைய சாயாவாதி காவியம். ஸோ காவியங்கள் வந்து நிறைய இருக்குது. சாயாவாத், ரகசியவாத், ஹாலாவாத் இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் இந்த சாயாவாதி அப்படின்றது ஒரு பாட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வர்ணனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக அளவுக்குள்ள வந்து நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டார் அப்படின்னா குடோன் அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ ஒரு நான் இயற்கை வர்ணனை பற்றின ஒரு குடோனாக இருக்கணும் அப்படின்னா அது சாயாவாதி காவியங்களில் தான் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. सुमित्रा नंदन पंत, जयशंकर प्रसाद जैसे महान कवियों ने प्रकृति वर्णन में अपनी सानी न रखी. ஸோ சுமித்ரா நந்தன் ஆகட்டும், ஜெய்சங்கர் ஆகட்டும், இந்த மாதிரியான மிகப்பெரிய கவிஞர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வர்ணிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுக்காமல் போகலை. ஸோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட், பிரகிருதி மே மான்வீய பாவனாயை சித்ரித் ஹுயி ஹை. ஸோ இயற்கையில் வந்து பார்த்திங்கன்னா மனுஷங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ நேச்சர் மூலமாக மனுஷங்களுடைய எமோஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்தி இருக்காங்க. ஸோ லாஸ்ட் பேரா பாருங்கள், உப்சம்ஹார் கன்க்ளூஷன் முடிவுரை. जब तक मानव के मन में राग विराग सुख दुख आदि भावनाएं पाई जाती है. ஸோ எது வரைக்கும் மனுஷங்களோட மனசில் ராக் விராக்னா வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் துக்கம், இதைத்தான் வந்து இன்னொரு வார்த்தைகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சந்தோஷம் துக்கம் இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லா எமோஷன்ஸுமே வந்து இருக்குமோ तब तक उसके मन के साथ प्रकृति चित्रण का वर्णन भी साथ रहेगा. அது வரைக்கும் அவங்களோட மனசில் வந்து இயற்கை வர்ணனை அப்படின்ற விஷயமும் கூடவே இருக்கும். ஸோ ஒரு ஹிந்தி போயட், ஸோ ஒரு போயட் ஆகட்டும் ஆத்தர் ஆகட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் அது சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேச்சரோட சப்போர்ட்டோடு வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்றது சொல்கிறாங்க. हिंदी साहित्य के इतिहास में प्रकृति का जितना सुंदर चित्रण आधुनिक युग में हुआ है उतना अन्य किसी युग में नहीं हुआ है. ஸோ ஹிந்தி இலக்கியத்தோடைய வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கைக்கு எந்த அளவுக்கு அதோடைய அழகை வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆதுனிக் அப்படின்றது இந்த மாடர்ன் ஏஜ் அப்படின்றது தான். ஸோ இந்த மாடர்ன் ஏஜில் வந்து எந்த அளவுக்கு அதோடைய அழகை வந்து வர்ணிச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு வேறு எந்த பீரியட்லேயும் வேறு எந்த காலகட்டத்திலையும் அதுக்கான வர்ணனை கிடைக்கல இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாடர்ன் ஏஜில் மட்டும்தான் இயற்கையை பற்றி ரொம்பவே வந்து அதிகமாக வர்ணிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணுறாங்க, சரிங்களா. ஸோ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தி காவியமே பிரகிருதி சித்திரனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்டிங்ஸ் புரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 15 மார்க்ஸ் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு இப்போ எடுத்ததில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் அங்கே போடுங்க, நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். இதே போல் பிரவீன் உத்ராதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.